அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்க 2 விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் டேட்டா ஷேரிங் அண்ட் ஆக்சஸிபிலிட்டி பாலிசி அப்படிங்கிறது 2012ல வந்திருக்கு. சரிங்களா? இந்த ஃபேக்ட்ட தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நேஷனல் டேட்டா ஷேரிங் அண்ட் ஆக்சஸிபிலிட்டி பாலிசி அப்படிங்கிறது. என்னன்னா, நமக்கு அரசாங்கம் வந்து நெறைய ரிப்போர்ட்டு அது இதுன்னு வெளியிடுறாங்க இல்லையா? ஸோ, அதுல சென்சிட்டிவான இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன வந்து வெளியிட மாட்டாங்க. நான் சென்சிட்டிவா எதுவும் பிரச்சனை வராத இன்ஃபர்மேஷன்ஸ வந்து வெளியிடலாம் அப்படின்றத சொல்லக்கூடிய பாலிசி தான் நேஷனல் டேட்டா ஷேரிங் அண்ட் ஆக்சஸிபிலிட்டி பாலிசி எப்போ வந்திருக்கு அப்படின்னா 2012ல வந்திருக்கு. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பஞ்சாயத்து அட்வான்ஸ்மென்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஏப்ரல் 2025ல தான் இந்த ரிப்போர்ட்ட வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா? பஞ்சாயத்து அட்வான்ஸ்மென்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு இந்த பஞ்சாயத்து அட்வான்ஸ்மென்ட் இண்டெக்ஸ்ல டாப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத். குஜராத், அடுத்தது தெலுங்கானா, அதுக்கப்புறமா திரிபுரா. சரிங்களா? தமிழ்நாடுல பின்னாடி தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமா திரிபுரா. ஸோ இந்த பஞ்சாயத்து அட்வான்ஸ்மென்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு 9 தீம பேஸ் பண்ணி 9 எல்எஸ்டிஜிய பேஸ் பண்ணி எஸ்டிஜின்னா தெரியும். அது என்ன எல்எஸ்டிஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஜி கோல்ஸ் 17 இருக்கு. அத பஞ்சாயத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி 9 தீமா மாத்தி வச்சிருக்காங்க. சரிங்களா? 9 தீம்ஸா மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ அந்த 9 தீம்ஸ் என்னங்கிறத கட்டாயம் நம்ம படிச்சுக்கணும். அதிலிருந்து 4 குடுத்துட்டு எது வரும், வராது அப்படிங்கிற மாரி நமக்கு கேட்பாங்க. சரியா? ஸோ அது என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வறுமை இல்லாத மேம்படுத்தப்பட்ட வாழ்வாதாரம் கொண்ட கிராம ஊராட்சி அப்படிங்கிறது. சரிங்களா? வறுமை இல்லாத மேம்படுத்தப்பட்ட வாழ்வாதாரம் கொண்ட கிராம ஊராட்சி. அடுத்தது நலவாழ்வு கிராம ஊராட்சி அப்படிங்கிறது. குழந்தை நேய கிராம ஊராட்சி அப்படிங்கிறது. நீரில் தன்னிறைவு அடைந்த கிராம ஊராட்சி. தூய்மையான மற்றும் பசுமையான கிராம ஊராட்சி. அடுத்தது உட்கட்டமைப்பில் தன்னிறைவு அடைந்த கிராம ஊராட்சி. சமூக நீதி மற்றும் சமூக பாதுகாப்பு உள்ள கிராம ஊராட்சி. அடுத்தது நல் ஆளுமை உள்ள கிராம ஊராட்சி, மகளிர் நேய கிராம ஊராட்சி. ஸோ இந்த 10 பாயிண்ட்டையும் எப்படியாவது 9 பாயிண்ட்டையும் எப்படியாவது படிச்சிரணும். சரிங்களா? இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாவர்ட்டி ஃப்ரீ அண்ட் என்ஹான்ஸ்ட் லைவ்லிஹுட்ஸ் பஞ்சாயத். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன். பாவர்ட்டி ஃப்ரீ அண்ட் என்ஹான்ஸ்ட் லைவ்லிஹுட்ஸ் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது ஹெல்த்தி பஞ்சாயத், சைல்ட் ஃப்ரெண்ட்லி பஞ்சாயத், வாட்டர் சஃபிஷியன்ட் பஞ்சாயத், கிளீன் அண்ட் கிரீன் பஞ்சாயத், செல்ஃப் சஃபிஷியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பஞ்சாயத், சோஷியலி ஜஸ்ட் அண்ட் சோஷியலி செக்யூர்ட் பஞ்சாயத், பஞ்சாயத் வித் குட் கவர்னன்ஸ். அடுத்தது விமன் ஃப்ரெண்ட்லி பஞ்சாயத் அப்படிங்கிற 9 பாயிண்ட் இருக்கு. கட்டாயம் எக்ஸாமுக்கு படிக்காம இத படிக்காம போவாதீங்க. இந்த வருஷம் நடக்கிற எக்ஸாம்ல ஏதாவது ஒரு எக்ஸாம்ல இத கேட்டுருவாங்க. சரியா? ஸோ இத தான் நம்ப பஞ்சாயத்து அட்வான்ஸ்மென்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ரைட். ஸோ இத நம்ம படிக்கிறோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு E0 எஃப்ஐஆர் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் என்னது 1930. இதுக்கு கீழ இப்ப நீங்க கால் பண்ணி, என்ன வந்து ஒருத்தர் ரூ. 10,00,000 மேல ஏமாத்திட்டாரு அப்படிங்கிறத சொல்றீங்க. ஓகேங்களா? இந்த த்ரெஷ்ஹோல்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது ரூ. 10,00,000 தான் பேஸ் அமௌண்ட். சரியா? ஸோ ரூ. 10,00,000 மேல ஏமாத்திட்டாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா, அது எஃப்ஐஆரா கன்வெர்ட் ஆயிரும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர வந்து யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவோட I4C அப்படிங்கிற அமைப்பு. I4C அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். அதுதான் அவங்கள தான் நம்ம I4C அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் 4 சி வரும். அதனால தான் I4C. ஸோ இந்த மாதிரி ரூ. 10,00,000 மேல பதிவாகக்கூடிய கம்ப்ளைண்ட்ட டைரக்ட்டா எஃப்ஐஆரா மாத்தக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அத பைலட் ப்ராஜெக்ட்டா எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க? டெல்லில இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அவ்வளோதான் இந்த நியூஸ். ஓகேவா? ஸோ இன்னைக்கு 2 முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.